லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏரியா ஆஃப் த பிக்கஸ்ட் சர்க்கிள். சரி, எதுலேருந்து அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்கொயர்லேருந்து கட் பண்ணுறாங்க. ஸ்கொயர் ஆஃப் 14 யூனிட்ஸ். அப்போ இப்போ மூலம் என்ன சொல்லிச்சு, அந்த ஸ்கொயரோட ஏரியா 14 தானே சொல்லிச்சு. இன்னும் இங்கே 14 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுக்கல, 14 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு ஸ்கொயரோட சைடு மட்டும்தான் அர்த்தம். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதோட சைடு வந்து 14 யூனிட்ஸ். ஸோ இதுலேருந்து ஒரு பிக்கஸ்ட் சர்க்கிள் எடுக்கணும்னா எப்படி பாசிபிளாக எடுக்க முடியும்? இப்படி தான் பாசிபிளாக எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ அந்த ஸ்கொயரும் அந்த சர்க்கிளோட டயமீட்டரும் ஈக்குவலாக இருக்கும். எப்படி? இதுவும் 14 யூனிட்ஸ் தான் இந்த அவுட்டர் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில். அதே இது உள்ள சர்க்கிளோட டயமீட்டர் பாருங்கள், அதுவும் அதே லென்த்து தான் வருது. ஸோ இங்கே ஸ்கொயரோட சைடும் டயமீட்டரும் ஈக்குவல். ஸோ டயமீட்டர் ஈக்குவல் 14 யூனிட்ஸ். ஸோ டயமீட்டர் பை 2 போட்டோன்னா ரேடியஸ் வந்துடும். ரேடியஸ் ஈக்குவல் 7 யூனிட்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர்ட். ஸோ பைக்கு பதிலாக 22/7. ஆர் ஸ்கொயர்டு ஆர் இன்ட்டு ஆர்னு எழுதலாம். ஸோ ஆரோட வேல்யூ என்ன? 7. 7 × 7, 7 7 கேன்சல் ஆகிடும். ஸோ 22 × 7, 7 2 சார் 14, ரிமைண்டர் 1 அகெயின் 7 2 சார் 14, 14 + 1 5. ஸோ இது 154 ஏரியானால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் 154 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆப்ஷன் டி. நானும் இந்த கொஷின் பார்த்தோன்னே இதை வந்து ஏரியான்னு தான் நினச்சேன். அடுத்த தடவை ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்கா வெறும் யூனிட்ஸ் இருக்கான்னு ஞாபகமாக பாருங்கள். ஓகேவா? பாய்.